பாருங்கள் நமக்கு சாப்பிட்றத கொடுத்துருக்காரு. தேங்க்யூ, நன்றி நன்றி. ஒரு சரியாக இருட்டில் சரியாக தெரியல. சரி, அது பிரச்சனை இல்லை. நின்று நன்றிண்ணா. இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இது கொஞ்சம் தூரம் தானே நோண்ணா? இந்த கொண்டு ஓகே, தேங்க்யூ. சோத்தம்மண்ணா. அவர் இன்றைக்கி வரலன்னா சம்பவம் ஆயிருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். முழுவதுன்னு இருக்குது. டேங்கப்பா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்போ தாங்க போகிறேன். ஒரே பதட்டமாக இருக்குது. நான் வந்ததே இல்லைங்க இந்த மாதிரி இடத்துக்கெலாம். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி நல்ல மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து கேட்டேன் அவர்கிட்ட இப்படி எப்படி போகணுன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நடந்து போய்க்கிறேன்ட்டு வந்தேன். மறுபடியும் அவரே லிஃப்ட்டு கொடுத்துட்டாருங்க. எவ்வளோ தூரம் கழித்து வந்தார் என்னாச்சுன்ட்டு பார்க்குறதுக்கு. பார்த்து எவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து விட்டார். அவர் இல்லைன்னா மட்டும் அவ்வளோதாங்க இன்றைக்கி. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நைட்டு டென்ட்டு கேம்ப் தங்கிட்டுருக்கோங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் ட்ராவலர்ஸ் வந்து மீட் பண்ணோம். அங்கே பாருங்கள், இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இதை பாருங்கள், இவங்க சென்னை தான், நம்ம ஊர் தான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. மீட் பண்ணலாம். இப்போ டைம் 7 மணி ஆகுது. கிளம்பிட்டாங்க. ஓகே, தேங்க்யூங்க. ட்ரக்கர்ண்ணா. ஆமாம் ஆமாம். சபரி ட்ரக்கர்ஸ் ஆமாண்ணா. இங்கே தான், இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே தான் நம்ம டென்ட் போட்டு தங்க போகிறோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரக்கர். டென்ட்டு போட்டு தங்கிட்டுருக்குங்க. நைட்டு 7 மணி ஆகுது. ஒரே இருட்டாக இருக்குங்க. ஒரு சின்ன லைட்டு கூட இல்லை. புதுவித அனுபவம். காட்டுக்குள்ளே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததே இல்லை. இன்னொரு வாட்டி வந்தால் யாரையாச்சும் கூப்பிட்டு தான் வரணும். ஒரே ஃபியராக இருக்கிற மாதிரியே இருக்குது. யாருமே இல்லைங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க சென்னையிலேருந்து. அவங்களும் வந்து இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து கடக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். இன்றைக்கி முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது இன்றைக்கி அனுபவம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒருத்தர் வந்து உதவி இருக்கார். நான் வந்து டென்ட்டு போட்டு உள்ளே தூங்கிட்டு இருந்தேன். யாருமே இல்லை, ஒரே இருட்டாக இருந்ததுன்ட்டு. அப்புறம் இந்த அண்ணன் தான் வந்து லைட்டு போட்டு யாருப்பான்ட்டு கேட்டார். அதுக்கப்புறம் இந்த லைட்டு வந்து ஆன் பண்ணாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பாருங்கள், ஒரே இருட்டு. இது வந்து சோலார் லைட்டில் தான் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இந்த அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ணா, உங்கள் பேர் என்னதுண்ணா? உங்கள் பேர்? டெய்லி இங்கே தான் இருப்பீங்க? ஏன்னா சரியாக குவாலிட்டியாக கூட தெரிய மாட்டேங்குது. இருட்டாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டிங் பவர் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே தான் டெய்லி இருப்பீங்க? ஏன்னா கோயிலுக்காக வேலை செஞ்சுட்டு. ஓகே. இது ஒரு பாருங்க டென்ட்டு தெரியுதா? அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த அண்ணன் டெய்லி இங்கே தான் இருப்பார். பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 7:45 போகுது. 7:35 கரெக்டாக. அவர் வாங்கி கொடுத்த அந்த போண்டாவை சாப்பிட்டு உக்காண்ட்ருக்கேன். அவர் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா இந்த டயத்துக்கு இங்கே வந்திருக்கவே முடியாது. அவர் ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்யூ தான் அவருக்கு தான் சொல்லணும். அது உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா இங்கே வரத்துக்கே 10 மணி மேலே ஆயிடுவோம். எப்படி வந்திருப்போன்னே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைட் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. என் பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே காடு தான், ஃபுல்லாகவுமே காடு தான். அந்த தண்ணி சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். வேறு எதுவுமே எனக்கு வந்து கேட்கல. ஏன்னா ஒரே இருட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. இப்போ தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து நிறைய வீடியோ வரும். இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணோம். ஒரு புதுவித அனுபவம் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. அது உங்களோட தான் ஷேர் பண்ண முடியும். வாங்க, இதை வந்து பார்த்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நான் ரிஸ்க் எடுத்து இந்த காட்டுக்குள்ளே வந்து டென்ட்டு போட்டு எங்கேயுமே தங்கினதில்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். அதுவும் தனியாக வந்து தங்கினதில்லை. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இந்த இடத்த பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 பேர் வருவாங்க. இந்த கோயிலே தங்குறவங்க, எப்பயுமே இருக்கிறவங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு. இருட்டில் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம் இருங்க. ஒன்றுமே தெரியலைங்க. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு என்ன கேட்குது. இது பாருங்கள், அந்த லைட்டு வந்து சோலாரு. இந்த லைட் இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு காடுங்க. ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் ஓகேன்ட்டு கொஞ்சம் உயிர் வர மாதிரி இருக்குது. இதில் தான் இன்றைக்கி நம்ம உறக்கம் இருக்க போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தாங்க அந்த வாட்டர் கேன்லேயே இருந்தேன். தண்ணி கேட்டேன் அந்த அண்ணங்கிட்ட. தண்ணி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் தாங்க வந்து நம்மளை எழுப்பி விட்டார். இவர் இல்லைன்னா அவ்வளோதான். இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி, அதாவது ஒரு ஆசிரமம் மாதிரி, எல்லோரும் தங்குற மண்டபம் மாதிரி. ஓகேண்ணா, பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூண்ணா, குட் நைட். அவர்கிட்ட அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இதை பாருங்கள், இன்றைக்கி நம்ம தூக்கம் இங்கே தான் இருக்க போகுது. வாங்க தூங்கிட்டு காலையில் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இன்றைக்கி ஒரு நாள் இதில் ஸ்டே பண்ணணும். இன்னொரு வாட்டி வரும்போது சேஃபாக வரணுங்க. ஏன்னா ஒரே இதாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ நான் போய் தூங்குறேன். தூங்கிட்டு வந்து காலையில் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பேர் வராங்கன்னு சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபியராக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்னமோ ஏதோன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலையில் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். ஹலோ மக்களே, டென்ட்டு போட்டு படுத்துட்ருக்கேன். ஹலோ மக்களே, டென்ட்டுக்குள்ளே படுத்துட்ருக்கேன். ஒரே இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. ஒரே நிமிஷம். பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸு ஓடிட்டே இருக்குது. அதோட சத்தத்தை மட்டும் அப்படியே கேளுங்க, காது கொடுத்து அமைதியாக ஒரு வாட்டி. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இருங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறது அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருட்டான ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே வந்து நான் மட்டும் தனியாக வந்து டென்ட்டு போட்டு இப்படி படுத்துட்ருக்கும் போது கொஞ்சம் ஒரு பக்கம் டர்ராகவும் இருக்குது, கொஞ்சம் ஒரு பக்கம் சூப்பராகவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு விதமான ஒரு அனுபவம் தான். எல்லாருமே லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி வாங்க. பட் ஆனால் சேஃபாக வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பண்ணுற மாதிரி தனியாலாம் வந்து இந்த மாதிரிலாம் டென்ட்டு போட்டு தங்காதீங்க எங்கேயுமே. எனக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அதோட இதெல்லாம் புரியுது. தனியாக வந்து இருந்து பார்க்குறப்ப தான் அதோட அருமை என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்க. தனியாக வரதா இருந்தாலும் சேஃபாக வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பைக்கில் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்துக்குவாங்க. அப்போ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகும், 8:15 ஆகுது. ஆனால் இப்போயே நான் படுத்துட்டேன், வேறு வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஒரு வாட்டி வாட்டர் ஃபால் கிட்டே போய் சும்மா வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வரலாமா, எப்படி இருக்குன்ட்டு. ஓகேண்ணா, போகலாம். யோசிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. ஓகே, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே அப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன்னா ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒன்று நினச்சி யோசிச்சுட்டே இருந்தேங்க. ஏதோ மைண்டில் என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததா, அப்படியே சைலண்ட்டாக ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டுனேன். சூப்பராக இருக்குது. நீங்களே ஒரு வாட்டி கேளுங்க அந்த சத்தம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எந்த ஒரு அதாவது நாய்ஸுமே இல்லை, யார் பேசுகிறது கத்துறது இந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் இல்லை.
அமைதியாக இருக்கும்போது இந்த சத்தம் வரும்போது சூப்பராக இருக்குது. இயற்கையாக ஒரு அனுபவம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனுபவம் இப்போ இருக்குது பாருங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குல்லங்க, அதனால தான் சொன்னேங்க. இதுதாங்க நம்ம டென்ட்டு. அந்த சைடு இருக்கு வாட்டர் ஃபால்ஸு. எதாக இருந்தாலும் காலையில் தாங்க பார்க்க முடியும், இப்போ ஒன்றுமே தெரியாது. தான் நம்ம எக்யூப்மெண்ட். ஹலோ மகளே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் விடிஞ்சிருக்கு, அதாவது விடிகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகுது. இதை பாருங்க, அதாவது அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறோன்ற அந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் போகுது. இப்போ 5 மணி ஆகுது. வாங்க அப்படியே மேலே போகலாம். இன்னும் கொஞ்சம் விடியட்டும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குள்ளூர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் சும்மா அப்படியே சொட்டர் இருக்குன்ட்டு போட்டுட்ருக்கேன். தனி சத்தம் கேட்குதுங்களா? கேட்கும்னு நினைக்கிறேன். ரெண்டரைக்கே தூக்கம் தெளிஞ்சிடுச்சு, சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே போகலாம், முன்னாடி போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். இதுதான் போகணுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இன்னும் விடியாதனால இருட்டாகவே இருக்குது. இந்த டயத்தில் இந்த கோயிலில் வந்து பூஜை நடக்குதுங்க. பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே டெய்லியும் 5 மணிக்கு எழுந்து வந்து பூஜை பண்ணுறாங்க. இந்த சிவன் கோயிலுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப டார்ச் இல்லாமல் நடக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல 5 மணிக்கு எழுந்து வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணுறாங்க, ஸோ சத்தமாக பேசக்கூடாதுன்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஹலோ மக்களே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிச்சிக்கிட்டு இருக்கு. விடியறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் ஒருத்தர் மட்டும்தாங்க உட்காண்ட்ருக்காரு. இவர் கூட அப்படியே கடலை போட்டுட்ருக்காரு மெதுவாக. இவரும் இல்லைன்னா அவ்வளோதான். இவர் வந்து நேற்று சமத்திரலாம் இருந்தது, சமத்திரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நேற்று நைட்டு பயங்கரமாக இருக்குது. நைட்டு பார்க்கும்போது காடு பாருங்க, கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அப்போ நேற்று நைட்டு எந்த மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பயங்கர அட்வென்ச்சர். அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. மரங்க அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஒப்பாடா,
விடிஞ்சிச்சு. ஃபுல்லாகவுமே விலாக் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். வேறு எங்கே போகலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியூ போய்கிட்டுருக்கு. ஒருத்தர் இருந்ததுனால நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் லைட்டு, ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போடுறதுக்கு அந்த இதெல்லாம் கிடச்சிது. இல்லைனா அது கூட இருந்திருக்காது. ஆனால் நேற்று நைட்டு செம எக்ஸ்பீரியன்ஸு, மறக்கவே முடியாது. நான் இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். see you bye from சபரி and peace guys. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. bye from சபரி. வாங்க, விடிஞ்சிருக்கு. இப்போதாங்க ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது.